ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னா நம்ம ஜாவா எஸ்டியிலேருந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எங்கே போகிறதுக்குன்னா நம்ம மூணாறு அண்டு கொழுக்குமலைக்காக ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்காண்டி நம்ம வந்துருந்துருக்கோம். நம்ம பைக்கில் நம்மளை வீட்டில் அலோவ் பண்ணல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, ஒரு மேனேஜர் என்ன சொல்லிட்டாருன்னா, அப்போ நீங்கள் வீட்டில் அலோவ் பண்ணல, பைக்கில் அலோவ் பண்ணல அப்படின்னாக்க நீங்கள் வந்து அப்புறம் திண்டுக்கல் வந்துடுங்க. திண்டுக்கல் வந்துட்டு நம்ம அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம ரைடர் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு பைக்கு தரலாம் அப்படின்ட்டாங்க. வண்டி இல்லாமல் ஒரு ரைடுக்காக வந்திருக்கிறேன். நம்ம லிஃப்ட் கேட்டு போகலாங்க. வேணா நிப்பாட்டிட்டாங்க. அந்த ஜாவா எஸ்டி ஷோரூம் வரைக்கும். தேங்க்ஸ்ண்ணா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜாவா எஸ்டி ஷோரூம் பக்கத்துலேயே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து மேனேஜருக்கு கால் பண்ணலாம். நம்ம எஸ்டி ஷோரூமுக்கு வந்தாச்சு, பாருங்கள். இப்போ மக்களே நம்ம வந்தாச்சு. பட் ஆனால் இங்கே ரைடர்ஸ்லாம் யாரையுமே காணும். ஒருவேளை என்னை விட்டுட்டு போயிட்டாங்களோ. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம், அவருக்கு கால் பண்ணலாம். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். இன்னும் 4 மணி நேரத்தில் வரதா சொல்லிட்டாங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு சம்மர் ரைடு. நமக்காண்டி நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? பேக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, எந்த மாதிரி எப்படி இப்போ ட்ரெக்கிங் பேக்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. அப்போ அந்த பவர் சார்ஜ் போடுறதுக்கு நீங்கள் இப்போ மலைக்கெல்லாம் போகிறீங்க, சார்ஜ் போடுறதுக்குலாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, சார்ஜ் எங்கே போட்டால் தான் நான் மிச்சத்தை இப்படி தான் சர்வே பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஐயோ ப்ரோ, நீங்கள் பவர் பேங்க்லாம் வச்சிருக்கணுமா இல்லையா? என்கிட்ட ஒரு பவர் பேங்க் இருக்கு, நீங்க அதை வச்சுக்கோங்க, சார்ஜ் போட வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பேக் எல்லாம் எப்படி இந்த பேக் தான் கொண்டு போறீங்களா அப்படின்னு, ஆஃபீஸ் கொண்டு வர பேக் தான் நீங்க இதுக்கு மாதிரி கொண்டு போறீங்க, ட்ரக்கிங்க்கு கொண்டு போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா ப்ரோ அப்படின்னு. என்கிட்ட ஒரு பேக் இருக்கு, அந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம அந்த பேக்கை யூஸ் பண்ணிட்டு அது நல்லா எனக்கு 4 மணி நேரத்தில் வாரன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப மனசுல வந்து அஃபெக்ட் பண்ண பைக் வந்து அட்வென்ச்சர் பைக் தாங்க, வேற என்ன சொல்ல. எஸ்டி ஜாவா எஸ்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்னா எஸ்டி அட்வென்ச்சர் பைக் தான். எவ்வளவுதான் அதாங்க இந்த படத்துல சொல்ற மாதிரி தான் சார். வாழ்க்கையில எல்லாரும் உழைப்பாங்க, வேலை செஞ்சு வயசாகி அழுத்து போனதுக்கு அப்புறம் கார்னர்ல ஒரு சேர் கிடைக்கும். அதுல போய் உட்கார்ந்து பார்த்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, பணம், காரு, பங்களா எல்லாம் இருக்கும். ஆனா வந்து பேசுறதுக்கு ஒரு பயம் இருக்க மாட்டான். இதுங்களும் பேசாது. அந்த மாதிரி சமயத்துல சந்தோஷமா உட்கார்ந்து அசை போடுறதுக்கு நல்ல நினைவுகளை சேர்த்து வச்சிருக்கீங்களான்னு கேட்டானுங்க. ஸ்டாப் சேவிங் மணி, ஸ்டார்ட் கலெக்டிங் மெமரிஸ். எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சு, எவ்வளவுதான் நம்ம வந்து உழைச்சி கொட்டினாலும் அதுக்கு ஒரு பலனே இல்லை. அது ஒரு மெமரிஸே கிடையாது. நான் அங்க வேலை பார்த்தேன், இங்க வேலை பார்த்தேன், அவ்வளவுதான். வேற என்ன சேமிச்சு வச்சிருக்க? இதுதான் லைஃப்ல இந்த இடத்துக்குலாம் போயிருக்க, இத்தனை பேரை நீ சம்பாதிச்சு வச்சிருக்க, அதான் பேசுது இல்ல. நம்ம திண்டுக்கல்ல இருக்கோம் மக்களே. ஓகே மக்களே, மேற்படிக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அவரு டைரக்டா இங்க வாரண்டாரு மேனேஜர். நீங்க பார்த்தது இல்லைல்ல, பாபர் லான்ச் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்கெல்லாம் இப்போ இதை இவங்களை பார்த்துருங்க. ஏன்னா பாபர் லான்ச்ல பார்த்தவங்க வந்து அவர் தான் லைனா இருப்பாங்க. அவரு பெரிய ரேசர், நிறைய ரேஸ்லாம் வின் பண்ணி கப்லாம் அடிச்சிருக்கா. பைக் ரேஸ், ட்ராக்ல ஓட்டுற ரேசர்ப்பா, நம்மள மாதிரி ஸ்ட்ரீட் ரேசர் கிடையாது. ஓகே மக்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஐயோ, மீண்டுமா? என்ன மக்களே, வாய் கொப்பளிக்க பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை,
நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்னப் ஆயாச்சு. நம்ம கொஞ்சம் ஷோரூம் திறக்கிறதுக்கு லேட் ஆகி போச்சுனால கொஞ்சம் நம்ம வந்துட்டு இவ்வளோ நேரம் நம்ம பொதிகை ரைடர் வந்து கண்ணாடி போடாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? போட்டாச்சு இல்லை, நெக்ஸ்ட்டு வேறு லெவலில் பண்ணுவோம்ல. ஸோ நம்ம பல்ல விளக்கியாச்சு, காலை பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம திண்டுக்கல் ரைடர்ஸ் எல்லாருமே இன்னும் எத்தனை பேர் வராங்க? இங்கேருந்து 8. இன்னும் இங்கேருந்து 8ஆங்க. ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. இவரை யாரும் தெரியுதில்ல, பாபர் லான்ச் ஈவெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, அருண். இவர் தான் ASM. மக்களே ஹாய். சரி, ஓகே. நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை இங்கேருந்து நம்ம ஆண்டிப்பட்டி டைகூன் ரிசார்ட்டுக்கு இருக்கோம். ஓகே. அங்கேருந்து தென் சவுத் தமிழ்நாடு டீம் எல்லோரும் சேர்ந்து நம்ம மூணார் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. சூப்பர், செஞ்சிடலாம். நமக்கு வந்து பைக்கு வீட்டில் அலோவ் பண்ணல, ஸோ அதனால் பைக்கு நம்மளுக்கு தனியாக அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு ரைடு வந்து பண்ண போகிறோம். எங்கே? மூணாருக்கு. ஸோ நம்ம வந்து திண்டுக்கல்ல இருக்கிற ஷோரூமுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து எல்லோரும் கிளம்புறோம். சில ரைடர்ஸ் இங்கேருந்து கிளம்புறாங்க, சில ரைடர்ஸ் திருநெல்வேலியிலேருந்து கிளம்புறாங்க, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி அப்படிங்கிற அங்கேருந்து ஸ்பாட்லலாம் நிறைய ரைடர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்ததுனால, பெங்களூர்லேருந்து இங்கே வந்ததுனால நம்ம திண்டுக்கல்ல வந்து நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் ப்ரோ வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. எல்லா ஸ்டஃப்பையும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம திண்டுக்கல்ல இருக்கிற எலைட் மோட்டோ ஒர்க் நம்ம ரைடர்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கரெக்டாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அருண் ப்ரோ ஹாய். இவர் வந்து வினோத், எலைட் மோட்டோஸோட ஓனரே இவர் தான். ஓகே. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே எல்லா ஸ்டஃப்பையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, பேகு, இந்த பைக்லாம் நம்ம வந்து ரெடி ஆகி போக போகிறோம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம கிளம்பிடலாம். ஸோ நம்ம அந்த திண்டுக்கல் ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. திண்டுக்கல் மக்களே, இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ஒரு வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, உங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஜாவா SD ஃபேமிலிலேயே SD அட்வென்ச்சர் பைக் தான் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச பைக்கு. ஸோ நீங்கள் வந்து நான் பர்சனலாக சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி பைக், ரோட்ஸ்டராக இருக்கட்டும், ஸ்க்ரம்பிளராக இருக்கட்டும், ஜாவா 42 இருக்கட்டும், பெராக்கா இருக்கட்டும், பாபரா இருக்கட்டும், நீங்க எந்த பைக்கை நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணி நீங்க உங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ அந்த பைக்கை நீங்க ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நோ அப்ஜெக்ஷன் ஃபார் தட் ஒன். ஸோ நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க மக்களே. நம்ம பிளான் படி இன்றைக்கி நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இங்கே காலையில் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு we are going towards டைகூன் ரிசார்ட். அங்கே நம்ம டீம் எல்லாம் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மெயின் அஜெண்டா வந்து இது ரைடிங். இட்ஸ் டான்ஸ் மோஷன் ரைடிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரைடர். பர்ஃபார்மன்ஸ் ரைடிங்னா வண்டியை எந்தெந்த ஃபீல்டில் எப்படி ஓட்டலாம்,
இது லாங் ரைடில் எப்படி இருக்குது, ஸோ ரிலேபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வண்டி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, நம்ம கஸ்டமர்ஸும் அதை ஃபீல் பண்ணுவாங்க. அது பர்டிகுலராக அட்வான்ஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்க்ராம்லராக பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறதுக்கு ஆஃப் ரோட் அண்ட் டெரைன் ரோட்ஸு எல்லாத்துலேயும் ஃபீல் பண்ணி பார்க்குறதுக்காக தான் இந்த ஒரு ரைடு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் எஸ்பெஷலி நீங்கள் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, இட்ஸ் அ ரைட். இட்ஸ் நாட் அ ரேஸ், இட்ஸ் அ ரைட், இட்ஸ் நாட் அ ஸ்டண்ட். இது வந்து ஸ்டண்ட்டு கிடையாது, இட்ஸ் அ ரைட். எல்லாரும் பக்கா கோஆர்டினேஷனோட தான் நம்ம கிளம்ப போகிறோம். வி ஹேவ் எவ்ரி திங் இன் கோஆர்டினேஷன். எந்த ஒரு மிஸ் ஹேப்பனிங் ஆகக்கூடாது. சேஃப்டி ரொம்ப முக்கியம். உங்களோட எல்லாத்துக்கும் சேஃப்டி முக்கியம். எல்லாத்துக்கும் கோஆர்டினேஷன் பாயிண்ட்ஸும் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வில் கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ எனக்கு வந்து இதில் லீடு அண்டு ஸ்வீப்பர் 2 விஷயம் இருக்குது. லீடுன்றது ஃப்ரண்ட்டில் போகிற வண்டி இஸ் டு கோஆர்டினேட். அவனும் மீடியாவும் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வண்டி எங்கேனாலும் ஓடும், எப்படினாலும் போகும். நீ வந்து லீடில் இருக்கிற வண்டி ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் இருக்கும். ஸ்வீப் பண்ண உனக்கு ஒரு வீடியோ வண்டி சொன்ன என்ன வண்டி நீ தானே. அவனை வந்து சப்போஸ் நடுவில் நீ அவனை ஜாயின் பண்ணுறது பின்னாடி லீடு எடுத்து போட்டு அவனுக்கு எப்படி வியூ ஷாட் எப்படி எதிர்பார்க்கணும்னா அவனை நீ எங்கேனாலும் கொண்டு போகணும். ஓகேவா? ரைடு த்ரூ அவுட் ரைடு நீ அவனை எங்கேனாலும் வண்டியில் உன் வண்டிக்கு மட்டும்தான் பெர்மிஷன். நீ ஃப்ரண்ட்டில் போகலாம், சைடில் வரலாம். பட் ஆனால் அதுக்காக நீ வந்து அந்த ஒயிட் லைன் தாண்டி போகணும். யூ ஹேவ் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த ஒயிட் லைன் உள்ளே தான் நீ வரணும். அந்த ஒயிட் லைனை தாண்டி நீ அவனை சாப்பிட்றது வேகமாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பராக ரைடிங் ரெஸ்பான்சிபிலிட்டியில் போடணும். ஏன்னா அவன் உனக்கு பின்னாடி தான் அவன் கையில் கேமரா. ஓகேவா? அது நீங்கள் எங்களுக்கு ரொம்ப பக்கா கோஆர்டினேஷன் இருக்குது. நீ வந்து ஃப்ரண்ட்டுனா ஃப்ரண்ட்டு மட்டும்தான். யூ ஆர் த லீடு. ஓகே, நீ ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் போகும். அதுக்கப்புறம் எவ்ரி பர்சன் ஷுட் ஹேவ் 1 பைக் கேப். 1 பைக் கேப்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு லீடு முன்னாடி வரான், அவனுக்கு நடுவில் ஒரு வண்டியோட கேப் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஓ வண்டியோட ஃப்ரண்ட் டயர், அதுவும் டயர்லேயே ஆப்போசிட். இப்போ உன்னோட லீடு வண்டி வந்து லெஃப்ட் இந்த சைடு இருக்குது அப்படின்னா இமேஜின் திஸ் இஸ் அ ஒயிட் லைன், சென்ட்ரல் லைன். இந்த சைடு ரோடு இருக்குது, இந்த சைடு ரோடு இருக்குது, இது சென்ட்ரல் லைனு. நீ இந்த ரோட்டோட லெஃப்ட் கார்னரில் இருக்குன்னா உனக்கு பின்னாடி இருக்கிற வண்டி 1 பைக் கேப்பு அவன் இங்கே இருக்கும். 1 பைக் கேப்பு தேர்ட், 1 பைக் கேப்பு ஃபோர்த் ரைட். இந்த ஏரியா வந்து வேக்கண்டாக தான் இருக்கும். இந்த டயகனல் ட்ரையாங்கிள் வந்து இட் வில் பி வேக்கண்ட். இட்ஸ் டு உன்னோட சேஃப்டிக்காக. ஓகேவா? எந்த ஒரு மிஸ்ஸாக இந்த பிரேக்கிங் சடனாக ஹில்ஸில் ஏறும்போது அப் அண்ட் டவுன் வரும். பிரேக்கிங் எல்லாமே வந்து அந்த கேப் இருக்கும். ட்ரையாங்கிள் மெயின்டைன் பண்ணுறது யாரையும் இன்னும் ஒரு அங்கே போயிட்டு நமக்கு இல்லை நம்பர்ஸ், அந்த நம்பர் படி தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அப்படியே தான் போகும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சப்போஸ் நல்ல ஸ்பாட் பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸ்டாப் தான் எனக்கு போகிற ஸ்பாட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்தந்த ஸ்பாட்டில் குரூப் ஃபோட்டோஸு, நம்ம சோலோ ஃபோட்டோஸு, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஸ்பாட் ரெடியாக இருக்குது. ஸோ எங்களுக்கு என்னென்னதை கோஆர்டினேட் பண்ணணும் அங்கேருந்து அப்பப்போ எடுத்துக்கலாம். எந்த ஒரு நல்லா என்ஜாய் பண்ணால் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லா போயிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ தென் ஹில்ஸ் ரைடிங் யாருக்கு பிடிச்சது ஃபஸ்ட் டைம்? எல்லாம் ஓகே தான். ஹில்ஸ் ரைடிங் பண்ணுங்க. மெயின் திங்கை செகண்ட் தேர்ட் கியரில் போகும்போது நியூட்ரல் அடிக்கணும் இல்லையா? நியூட்ரலில் பார்த்து கரெக்டாக பிரச்சனையை பார்த்துக்கணும். ஏன்னா செகண்ட் கியர்லேயே நியூட்ரல் ஃபஸ்ட் கியர் கொண்டு வந்துச்சு டார்க் ஏற்றுறது ஃபஸ்ட் கியர் கொண்டு வரும். ஃபஸ்ட் கியர் வரும்போது பார்த்தா நியூட்ரல் இருக்குது சில சமயம். ஸோ யூஸ் பி மோர் கேர்ஃபுல். த்ராட்டில் ஷுட் பி ஆல்வேஸ் ரைசிங். ஓகேவா? அப்பில் போகணும். டவுனில் வரும்போது யூ கேன் மெயின்டைன். அதே மாதிரி ஹில்ஸ் ஏறும்போது ஒயிட் லைன் உள்ளதாக இருக்கணும். நீ கார்னரை டேர்ன் பண்ணும்போது கூட யூ ஷுட் நாட் கோ அவுட் சைட் ஆஃப் த ஒயிட் லைன். நீ டேர்ன் பண்ணாலும் யூ ஷுட் மெயின்டைன் யுவர் ஸ்பீட். அந்த ஸ்பீடு உன்னோட வண்டி கட் பண்ணுறது ஒயிட் லைன் உள்ளதாக இருக்கும். ஒயிட் லைனை மீறி அந்த சைடு போகக்கூடாது. ஓகேவா? ஒயிட் லைனை மீறி போச்சுன்னா யுவர் ஓவர் ஸ்பீடிங் இருக்கும். யுவர் அன்கண்ட்ரோலபிள், யுவர் ஓவர் ஸ்பீடிங். அந்த ஒயிட் லைன் உள்ளே இருந்ததுன்னா யுவர் டூயிங் பெட்டர் ரைடிங். ஸோ இதெல்லாம் தான் சின்ன விஷயங்கள். நான் போக இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறேன், சின்ன பாயிண்ட் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் ரைடிங்கில் உள்ளே கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா யூ ஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப் அ ரெஸ்பான்சிபிள் ரைடர். நான் சொல்கிறேன், இப்போ வந்து நீ அந்த காட்டை வந்து அந்த ஒயிட் லைனை தாண்டக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. எத்தனை பேர் அந்த ஒயிட் லைனை தாண்டி போகிறீங்கன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எத்தனை பேர் தாண்டி போகிறீங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே மாதிரி ஹில்ஸ் ஏறும்போது யார் வண்டி ஆஃப் ஆகுதுன்னு, யார் இங்கே ஸ்டார்ட் பண்ணுற வண்டி நம்ம போய் ஒரு பாயிண்ட்டில் நிறுத்தும் போது வண்டி ஆஃப் ஆச்சுன்னா யூ ஆர் குட் ரைடர். நடுவில் கிளச்சை விட்டு டப்புன்னு ஆஃப் ஆகுது அப்படின்னா யூ ஷுட் இம்ப்ரூவ் யுவர் ரைடிங் ஸ்கில்ஸ். சம்வேர் உங்களோட ஸ்பீடிங்கும் கியர் ரேஷியோவும் யுவர் மிஸ்ஸிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஸோ இந்த ரைடிங் இப்போ ஹில்ஸ் ஏறும்போது எந்த இடத்துல நம்ம செகண்ட் கியர் வரணும், எந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட் கியர் போகணும், எந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் மூவ் பண்ணணும், ஃப்ரீ ரைட் எப்போ பண்ணணும், அதாவது நியூட்ரலில் வச்சு கிளச்சில் கண்ட்ரோலில் வச்சுட்டு எப்படி ஃப்ரீ ரைட் எப்படி பண்ணணும், பிரேக்கிங் ரைட் எப்போ பண்ணணும், அதாவது பிரேக் வந்து மைல்டாக பிடிச்சிட்டு எப்போ பிரேக் ரைட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வரது அந்த ரைடு. ஓகேவா? நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் என்ஜாய் பண்ணலாம். சரியா? ஓகே.
ஸோ மக்களே நம்ம வந்து இப்போ ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெறிகொண்ட வேங்கையா இப்போ நம்ம ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபுல்லா நம்ம திருக்க விட போறோம். அட்வென்ச்சர், பெராக் 42, இன்னொரு 42 ரோட்ஸ்டர், 2 ரோட்ஸ்டர், ஸ்க்ரம்ப்ளர் மட்டும் தான் இல்லை நினைக்கிறேன். முதல் கட்ட நடவடிக்கை நம்ம வந்து பசிக்கு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. பசிக்குள்ள சாப்பிடணும் இல்ல, அதனால சாப்பிட போறோம். இப்போ மக்களே நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ்